படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்போ நார்மலா தான் வந்தேன். என்னடா அது விக்ரம் படம்னாலே என்ன அது சுமாரா தான் இருக்கும், இல்ல நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த டைரக்டர் அந்த மனுஷனுடைய 15 வருஷத்துடைய வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் மொத்தமா ஒரே படத்துல வச்சிருக்காங்க. காலையில படம் ரிலீஸ் ஆகலைங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர்லாம் மேட்ரு இல்லைங்க, விக்ரமோட உழைப்புங்க. அது என்ன ஆக்டிங் தெரியுமா, சாதாரண ஆக்டிங்கா அது. ஏங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னி படல எடுத்துட்டாரு. எதுக்கு இந்த மனுஷனை வந்து கரெக்டான டைரக்டர் போடாம இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ கட்சா அவங்க இஷ்டத்துக்கு வந்து படம் எடுத்துலாம் போனா வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க 10-15 வருஷமா. நான் சொல்றேன், ஒரு ஆதங்கத்துல சொல்றேன், என்ன ஆக்டிங் படம் வந்து இங்க பாருங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மிரட்டு பாப்புல ஆளு. அல்டிமேட் அருண்குமார் தான் டைரக்டர். அவர் வந்து விக்ரமோட பயங்கரமான ஃபேன் நினைக்கிறேன். இன்ச்சு பை இன்ச்சு வந்து நோட் பண்ணி மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் கொடுத்தாரு, ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, எப்படி எப்படி ஆக்டிங்கை கொண்டு வரன்றதை நோண்டி எடுத்திருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன், ரஞ்சித்தால விட முடியாது இந்த மாதிரிலாம். ரஞ்சித் வந்து எடுத்தார் ஒரு படம், அது வந்து சரியா நிறைய பேர் புரியல. இந்த ஆடியன்ஸ், கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர், விக்ரம்லாம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பாரு. எவனும் நான் சொல்றேன், விக்ரமெல்லாம் வந்து சாதாரண இடம் போட்டாங்க, அதான் மனுஷன் ஃபீல்ட் அவுட்ரா, வேஸ்ட்ரா, அவ்வளவுதான்டா, வரவே மாட்டாரான்னா. இந்த படம் பேசும், எல்லாருக்கும் இந்த படம் தான் பேசும். பயங்கரம். நான் சாதாரணமா தான் வந்தேன், ஆனா இந்த படத்தை வந்து காலையில ரிலீஸ் பண்ணாம விட்டானுங்க பாரு, எனக்கு அதுதான் கடுப்பாகுது. ஓடிடியில வந்து நான் கேட்கறேன், ஓடிடியில ரிலீஸ் ஆகலன்னு கொடுக்கலன்னா நீ வந்து படத்தை நிறுத்திருவியா? நீ இது நல்ல படம் யாது, இது பிரம்மாண்ட ஹிட் ஆக வேண்டிய படம். இது குட் பேட் ஆக்லி வர வரைக்கும் இந்த படம் ஓடுங்க, ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். நீங்க பாருங்க, இந்த 2 ஷோ 3 ஷோ வந்து நிறுத்தது வந்து மிகப்பெரிய தப்பு. அது ஏன் நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்ல படத்துக்குலாம் வந்து கொடுங்க, ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தா ஒன்னும் கழட்ட போறது இல்லை. அதுக்காக போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு படத்தை நிறுத்ததுலாம் தப்பு. இது அவரோட உழைப்பு. நான் ப்ரொடியூசரை பத்தி தான் பேசல, விக்ரம் சாரோட உழைப்பை பத்தி தானே பேசுறேன். செம்ம படம் அது, எனக்கு ரொம்ப எமோஷனல். சொல்லுங்க. சித்தால வந்து ஒரு சைல்ட் அபியூஸ் பத்தி பேசியிருந்தாரு டைரக்டர். விக்ரம் மேல ஒரு ஆக்டர் கிடைச்சிருக்காரு, இவரை வச்சு என்ன பண்ணிருக்காரு? புரியல. சித்தால வந்து சைல்ட் அபியூஸ் பத்தி பேசியிருந்தாரு இந்த டைரக்டர் தானே. நான் தான் சொல்றேன் பிரதர், இப்போ அவர் வந்து விக்ரமோட ரசிகனா இருப்பாரு. நீங்க இந்த படம் பார்க்கும்போது தெரியும், அவருடைய நடிப்பு, அந்த பாவனை எல்லாமே வந்து விக்ரம வந்து பழைய படத்துல நீங்க பாத்துருப்பீங்களே, அது எல்லாமே மொத்த உருவமா வந்து இந்த படத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ அதனால வந்து எப்படி சொல்றது, செம்ம. ஏங்க ஜிவி பிரகாஷ்க்கு நடிக்க தாங்க தெரியாது, மியூசிக்லாம் சூப்பரா போடுவாருங்க. நீங்க என்ன ஜிவி பிரகாஷ் மியூசிக் தப்பா பேசுறீங்களா? பின்னிட்டாரு ஆளு, மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. நான் கடுப்பாவது எதுக்காக வந்து படத்தை வந்து லேட்டா ரிலீஸ் பண்ணி தான் கடுப்பாகுது, வேற ஒண்ணும் இல்லை. காலைல ஒரு படம் பார்த்தேன், மட்டமான படம், நல்லாவே இல்லை. 1000 கோடி அடிக்கும், நான் நல்லாவே இல்லை இந்த படம். இந்த படம் பாருங்க வந்து செம்மையா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். அவங்கள பத்தி சொல்ல, துஷாரா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. சும்மா வந்து நானும் ஒரு ஹீரோயின், 4 டான்ஸ் 4 பாட்டு, அதெல்லாம் வந்து அது செட் ஆகாது. அவங்க வந்து கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல டேரக்டரும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள அந்த ஹீரோயினை வந்து பக்காவை யூஸ் பண்ணி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி மாதிரி கொடுத்துறாங்க, ஃபைட் காட்சி மாதிரி கொடுத்துறாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. எஸ்ஜே சூர்யாலாம் என்னங்க, நீங்க எஸ்ஜே சூர்யா பத்தினா நீங்க கேட்கவே தேவையில்ல. அவர்லாம் வந்து பின்னிட்டாப்புல ஆளு. அது என்ன சொல்றல, அவரு டிஃப்ரெண்டான ரோல்லாம் இல்லை, அதே மாதிரி ரோல் தான், கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் விக்ரம் நடிப்பு அரக்கனா எஸ்ஜே சூர்யாவே இருக்கலாம், விக்ரம் கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியுமா? சூப்பரா இருக்கு.